இல்ல பாருங்க ஒரு மாதா படம் போல இதான் குறிச்சி நண்டு சொல்றது. சிலுவை அடையாளம். சிலுவை அடையாளம். எவ்வளவு எத்தனை கிலோ வருமா நண்டு வந்து இது? மீன் பிடிச்சிட்டு வந்து விலை தட்டி கொண்டு இருக்கிறான் பாருங்க இதுல. ஆனா நேரம் போக போக 250 200 போகும்ன்றாள். நான் இதுல கருவாடை போட போறேன். நம்ம இதுல பாருங்க இதுலயும் வந்து அதே சூடா என்ன விலை மாதிரி போதாமா சூடா வந்து 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா உயிரோட இருக்கு 50 50 இது சூடே. நெத்தலி வந்து நாங்கள் வாங்க வந்தோம். அதில் வந்து 1500 ரூபாய்க்கு ஒரு அண்ணா நெத்தலி வாங்கியதான் நாங்கள் நினைச்ச மாதிரி ஜாவாரின்ட்டு. அவர் முதல் சொன்னார் எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் மட்டும் உங்கள் பிரச்சனை இல்லை எடுங்கொண்டார். நான் என்னோட வியாபாரி 1500 ரூபாண்டாலும் அந்த எடுத்த விலைக்கு தர மாட்டேனுமே. வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் பருத்தித்துறையில் இருக்கிற முனை சந்தைன்னு சொல்லி அந்த இடத்துல நிற்கிறோம். இதே மாதிரி வந்து வேறு வேறு இடங்கள்லையும் வந்து இந்த கடற்கரை ஓரமாக வந்து பருத்துறை கடற்கரை ஓரமாக வந்து குறிப்பிட்ட மீன்கள் வந்து பிடிக்கிற இடங்களாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக இப்போத்தைய காலநிலையில் வந்து சூட மீன் வந்து அதிகமாக படுகுது. முதல் வந்து பார்த்தீங்கன்னா சூட 1 கிலோ வந்து 1000 ரூபாய்க்கெல்லாம் வித்த காலம். இப்போ வந்து விலை குறைஞ்சு கொண்டு வருது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் சூட மீன் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கலாம் 1 கிலோ. இதே வந்து நீங்கள் சந்தைக்கு போனீங்கன்னு சொன்னால் விலை குறைஞ்ச காலத்துல கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு போகும் 1 கிலோ. இங்க வந்து 200 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த அரவாசி காசு வந்து விலை குறைய வாங்கி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இங்க நண்டு பிடிக்கிற சீசன் இருக்கு. அதே மாதிரி இந்த கற்கோளம்னு சொல்லி அங்கால போனீங்கன்னு சொன்னா நெத்தலி மீன் படுமாம் என்று சொல்லி அந்த ஒவ்வொரு மீன்களையும் வகைகள் வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து தான் பிடிக்கிற தன்மையை காணக்கூடிய கிடக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சூட மீன் வந்து இப்ப அதிகம் படுகுது. அதே நேரம் வந்து முனையண்ட இடத்துல பெருந்துறை முனையண்ட இடத்துல வந்து இதுல ஏலம் போட்டும் இதுல மீன் விற்கிறவ நாங்கள் இங்க ஏலம் போட்டு மீன் விற்கிறதும் அதே நேரம் என்னென்ன மீன் படுது என்னென்ன மாதிரி என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். அதே நேரம் இந்த விலை நிலவரங்கள் மறக்காம சேனலுக்கு புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வாழை போகலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வியாபாரிகளும் வந்து அதிகமா மீன் வாங்கி கொண்டு போயிடும். இங்க இருந்து வாங்கி கொண்டு போய் தான் சந்தைகளுக்கு அதிகமான இடங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் இப்படியே உள்ளுக்கு போயிட்டு மீன்கள் என்னென்ன விலை விற்குதுன்னு பார்ப்போம். வாங்க. என்னென்ன மீனா என்னென்ன மீன் வந்து அதிகம் உங்கள்ட்ட பிடி வர்றாங்க? இங்கே என்னென்ன மீன் தான் அதிகம் பிடி வர்றாங்க? சூடையால் மற்றது மீன்கள். இப்போ சூடான் சீசன் கூட. இப்போ சூடுதான் இந்த சீசன் கூட. என்ன விலை மாதிரி போகுது சூடை வந்து? சூடை கொஞ்சம் குறை வேண்டாம் 300 400 போகும். கொஞ்சம் கூட வேண்டாம் ஒரு 300 வேண்டாம் கொஞ்சம் 250 அப்படி போகும். இன்னைக்கு என்ன போகுது விலை? 300 போகுது. 300 போகுது. அதில் எல்லாம் சூடு தான் தள்ளி கொண்டிருக்கிறாங்க. சூடா இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் இங்கெல்லாம் வந்து நண்டு வித்தியாசமான நண்டாக இருக்குது. இது என்ன நண்டுண்ணா வந்து? இது குறிச்சி நண்டு, அது குரக்கன் நண்டு. இது குரக்கன் நண்டா? இது குரக்கன் சுறா. அதை எடுக்க இது என்ன அதிகம் பிடி வர்றதா? இது வந்து முறை வேணும். அது நான் காணுறேன். இது காண்டிருக்கேன் மற்ற அந்த நண்டை காணையில். அது குறிச்சி நண்டு. அதில் சிவமாலை போல மேலே இருக்கு. என்ன மாதிரி? அதில் சிவமாலை போல ஒன்று இருக்கு. அந்த நண்டு எடுங்க நான் காட்டுறேன். கொண்டு போய் 3 படம் இருக்கு. என்ன மாதிரினா? இல்லை பாருங்க ஒரு மாதா படம் போல இதான் குறிச்சி நண்டு சொல்றது. மேலே ஒரு சிலுவை அடையாளம். சிலுவை அடையாளம். கடலுக்கு போல அந்தோனியார் சிறுவது இதுதான் கொஞ்ச நண்டு எடுத்து கொண்டாந்து கொடுத்தாண்டு இதான் கோரோட சென்று போச்சு. நான் இப்போ கழிச்சு ஒன்று இருக்குது. இதான் குறிச்சி நண்டு. என்ன விலை போகுது? 900 போகுது. 900 போகுது. சரி சரி ஓகே. இதான பார்த்தீங்க சொன்னால் கூட தான் அதிகம் இருக்கு. ஆனால் அதை விட வேறு ஒரு மீன் என்ன மீன் ஐயா? இது வந்து ரோஸ் கலர்ல ரோஸ் கலர்ல ஒரு மீன். இந்த மீன் இது அந்த வித்தியாசம் கூறையா இருக்கு. என்ன எல்லாமே ஏலம் ரூபாயிலையும் வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூறாங்க. 1500 பெரிய பெரிய மீன் இருக்கு. இதுல என்ன மீன் இருக்கு?
பிடிக்கிற கடல் தானே எவ்வளோ மாதிரி போகுது 5000 அதில் மீன் வந்து ஏலங்கூறு விற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த வெலை தட்டுன்னு சொல்கிறேன் மீன் பிடிச்சிட்டு வந்து வெலை தட்டி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. இதில் எவ்வளோண்ணா போகுது வந்து சூடை வந்து சூடை 300. எவ்வளோ மட்டும் விலை குறையும் கூடுதல் எவ்வளோ மட்டும் கூட விலை குறையும் இப்போ இந்த முறை கொஞ்சம் விலை குறைவாக போகும். விலை குறையாக போகும். 200 மட்டும் போகமாட்டாங்க. 200 மட்டும் போகும். நேரம் போக விலை குறையுமா இல்லை என்ன மாதிரி சொன்னாங்க? நேரம் போக விலை குறைஞ்சி வந்து இன்றைக்கு விலையெல்லாம் போகுது 250 ரூபா போகும். 250 மாதிரி. வாரா திங்கள் செவ்வாயெல்லாம் கொஞ்சம் விலை குறையும். விலை குறையும். ஸ்டாக் வருது அது கவனிக்கிறது. அதிகமான மீன் பிடிபடுற வழியாக தான் விலை குறையுதா? மீன்பாடு குறையும். மீன்பாடு ஆட்டக்காரர் வர்றதால மீன்பாடு இப்போ சூடுதான் பிடிபடுதான் கூட அப்படி மற்ற தொழிலாம் நின்று ஆட்டக்காரருக்கு நேற்றிரவு போய் பிடிச்சிட்டு வர்றது. இந்த விடிய கிழமை போய் பிடிச்சிது. விடிய போய் பிடிச்சிட்டு வர்றது. 12 மணிக்கு போய் இப்போ 6 மணிக்கு வந்துடும். என்ன டைம் மட்டும் பிடிப்பாங்க கூட இங்கே? 8:30 மட்டும் பிடிப்பாங்க. 8:30 மட்டும். அதுக்கப்புறம் வந்து அடுக்கல அது எடுக்கலாம். இங்கே கடற்கரையிலையும் எடுக்கலாம், ஐஸ் ஓடிலையும் எடுக்கலாம். ஐஸில் அடிச்சு விடுவாங்க. நண்டுகள் வாங்குறோன்னு இங்கே வாங்கலாமாண்ணா? நண்டு சீசன் இல்லை இப்போ. இல்லை. சரிண்ணா, நன்றி அண்ணா. இஞ்சாலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊறிப்பட்ட படகுல வந்து இந்த மீன்கள் தட்டி கொண்டு நிற்கிறாங்க பாருங்க. இதில் இது வந்து 8:30 மட்டும் இஞ்சாலம் வந்து எடுக்கலாம். இப்போ வந்து சூடை மீன் தான் அதிகம் படுது. நாங்கள் 300 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம். ஆனால் நேரம் போக போக 250 200 போகுன்றால் இன்னும் வர இன்னும் திங்கள் அப்படியே இன்னும் மீன் விலை குறையும் தான் அதிகம் சொல்லிடும். பார்ப்போம். இஞ்சால வந்தால் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் கருவாடை போட போகிறேன். நம்ம இதில் அது இந்த மாதிரி சாக்கில் செஞ்ச ஒரு விலை மாதிரி இதில் வந்து கருவாடை போடுறோம். என்னென்ன கருவாடுண்ணா நீங்கள் போடுறது? கட்டா கருவாடை வெட்டியெல்லாம் முள்ளெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நார்மலாக கிலோ என்ன மாதிரி போகுதுண்ணா கட்டா கருவாடு வந்து? 10,000 மாதிரி போகுது. நீங்கள் இந்த வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் அந்த முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி கருவாடை? ரைட் ரைட். இப்படி இதில் சாக்க போட்டு அதுக்கு மேலே வைக்கிறது. பாருங்க இதுலேயும் வந்து அதே சூடை என்ன விலை மாதிரி போதாமா? சூடை வந்து 300 கிலோ. போ இன்னும் வேற 4 பேரை குறையுமா இல்லை என்ன மாதிரி? அது என்ன காரணம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு விலை போகிறது வந்து? கொழும்புக்கு ஏற்றதை பொறுத்து. ரைட் ரைட். அப்போ ஒவ்வொரு நாளும் மாறும் இல்லை? சந்தையில் 300, கூலர் 250. கூலர் 250 அடிக்கணும். ரைட் ரைட் ரைட். ஆனால் 1000 விலை அவங்க விற்கிறாங்களே என்ன? நீங்க கஷ்டப்படுறீங்க. அங்கதானே விலை கூட விற்கிறாங்க. நான் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் வந்து சூட. 1/4 கிலோ 250 வாங்கிட்டேன். அதுதானே என்ன? அதான் நான் கூடுதலா பாக்கீங்கன்னா அந்த மீன் பிடிச்சி வந்து நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. ஆனா கொண்டு விற்கிறவன் டபுள் ட்ரிபிளா வச்சு விற்கிறான். அதே மாதிரி இந்த விவசாயம் செய்யறவன் பாருங்க, அவங்க முடிய வளர 4 மணிக்கு எழும்பி கஷ்டப்பட்டு போய் தண்ணியை விட்டு வளர்த்தா 4 மணிக்கும் அவன் கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யறது கடைசியா பயன் எடுக்கிறது வேற என்ன? விடியலமி வந்தாங்களா வித்தாங்களா போனாங்களான்னு வேற இருக்கு. நீங்க கரெக்டா விக்கலாம். நீங்க வந்து சந்தையை கொண்டே விக்கிறீங்க இல்லையாண்ணா? அப்படியே நீங்க கரெக்டா வித்தீங்கன்னா இப்போ 1000 ரூபாய் விற்கிறேன்னா உங்களுக்கு இன்னும் லாபம் கூட வரும். விற்க மாட்டீங்க. நோங்களா எவ்வளோ கிலோ மாதிரி படம் இதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எடுக்கணும்? 1000 கிலோ படம். இன்னைக்கு என்ன மாதிரி பட்டிருக்கு? குறைய தான் வந்துருக்கு. சரி அண்ணா, நன்றி.
இப்போ நாங்கள் முதல் முனையண்ட இடத்துல வந்து சூட மீன் பார்த்துருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் கொட்டடி என்று வந்து சொல்கிறது. இந்த இடத்துல வந்து அதிகம் வந்து தூண்டில் பிடிக்கப்படுற மீன் தான் வாரது. தூண்டில் பிடிக்கப்படுற மீன் தான் அதிகம் வந்து இந்த இடத்துல வாரது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் வந்து என்னென்னு சொல்கிறேன், தூண்டில் பிடிக்கப்படுற மீனண்டபடியாக அந்த இன்னும் கொஞ்சம் நல்லது உயிரோட வரும். அதால் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மீனாக இருக்கும், பார்க்கவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த மீன்கள் வந்து அதிகம் வியாபாரிகள் வாங்கி கொண்டு போகிறோம். அதே மாதிரி கூலரும் வந்து ஏற்றுறது. இந்த டைமில் வந்தால் வாங்கலாம். கிட்டத்தட்ட 7:30-8 மணி அந்த மாதிரி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து வாங்கலாம். அதே நேரம் வந்து ஏலமும் வந்து கூறி விற்பினோம். இங்கே வந்து என்னென்ன மீன் இப்போ இந்த காலத்தில் எப்படி வருது, என்னென்ன விலை போகும் நான் பார்க்க போகிறோம். வாங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலரில் வந்து ஏற்றுறாங்க, கம்பெனி வந்து ஏற்றுறது. அதே நேரம் வியாபாரிகளும் வாங்கினோம். அதே நேரம் ஆக்களும் பொதுமக்களும் வந்து இதில் வாங்கினோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரிகள் வந்திருக்கிறோம். இதில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதிகமான மீன் இன்னும் வரையில போடாது, காணையில் கட் பண்ணி கொடுக்குறோம் பாருங்க. இது எவ்வளோ ஐயா கட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து 100 ரூபா. இந்த பாருங்க அந்த மூஞ்சி எவ்வளோ மீன் நான் தானே இதில் இதில் வந்து சின்ன சின்ன மீன் எல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. வண்டலும் முளை மீன் எவ்வளோமா சூட போகுது? எவ்வளோ போகுது சூட? அது சுறா மீன் முனியண்ட இடத்துல வந்து சூட மீன் பார்த்துருந்தோம். வந்து நாங்கள் 300 ரூபாய்க்கு வாங்கினோம். 250 மட்டும் போவாங்க நினைக்கிறேன், விலை குறைக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்து 400 ரூபாயெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து என்னென்னா தூண்டில் பிடிக்கிறதா கூட. இங்கே வந்து சூட நாங்கள் இப்போ இடத்த பார்த்துருந்தோம். அது மாதிரி கூட வந்து விளை மீன் துள்ளுவண்டல் அந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து அதிகம் இருக்குது. எல்லாமே வந்து இங்கே தூண்டில் பிடிக்கிற மீனண்டபடியாக அந்த நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும். அதிகம் இன்னும் வந்தோன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் முதல்ல இங்கே வரைக்குள்ள வியாபாரிகள் வரையில் அப்புறம் அங்கே போய் எடுத்த அப்புறம் அங்கே போய்ட்டு காணொலி எடுத்த அப்புறம் தான் வந்து இப்போ மீன்கள் அதிகம் வந்தோன்னு இருக்கு. இன்னும் வருமானு நினைக்கிறேன். மீன்கள் வந்து அதிகம் வந்து விளமீன் வாங்க வேணும், அதாவது தூண்டில் பிடிக்கிற விளமீன் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் இங்கே வரலாம். இந்த கொட்டடி என்ற பிரதேசம். நாங்கள் இப்போ நெத்தலி மீன் வாங்குற இடம் எங்கேன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போகலாம். இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் வந்து கற்கோளம் என்ற இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெத்தலி மீன் வந்து அதிகம் இங்கே எப்படி வேணும்னு சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மீன்கள் எப்படி விடும். அந்த கற்கோளம் என்ற இடத்துல நெத்தலி மீன் வந்து அதிகம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் வந்த நேரம் வந்து நெத்தலி மீன் வந்து இங்கே இல்லை. காரல் என்று சொல்லி மீன்கள் இருக்குது. அதே மாதிரி வேறு மீன்கள் வருமானு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி நின்றா நெத்தலி மீன் வாங்கலாம்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இதில் இந்த இடத்தையும் அப்படியே சுற்றி பார்த்து அப்படியே நாங்கள் கடற்கரையும் பார்த்து நெத்தலி மீன் கிடைச்சா அதையும் நாங்கள் பார்ப்போம், மீன் விட போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி சின்ன சின்ன குடிசை மாதிரி தான் இருக்குது. நாளைக்கும் வாடி என்ன தான் நினைக்கிறேன். இந்த கடை மாதிரி போட்டிங்கன்னா அதில் வச்சு விற்கிறேன். போய் பார்ப்போம் வாங்க என்ன மீன் விற்கிறாங்க. 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா. என்ன மீன் என்ன பிராதி கடுக்குது? அப்போ எடுக்காம இதாக இருந்து 800 ரூபா மட்டும். என்ன மீன் போகுது? எத்தனையா அப்படின்னா இது சூடே தானே? சூடே சின்ன சைஸ். ஐம்பது 900 900 900 900 900 900 900 950 50 50 50 50 950 50 50 வெட்டு வழியா இருக்கு, நல்லா இருக்கு. 1050 50 50 50 50 சின்ன சைஸ் தானே. 800 800 800 800 850 50 50 50 50 50 50 50 500 600 600. இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் கடற்கரை நோக்கி. அங்கே இருந்து மீனெல்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏலத்திலாம் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் சந்தையில் வாங்குற மாதிரி இல்லை சொல்லி வாங்கல. இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து போகுது மீன். இது சூடே இப்படி கொண்டு போயிடும். இது புதுசாக போட்ட பாலம் கிடக்கு. என்ன பாருங்கள், பாலம் புதுசாக கிடக்கு.
நான் கடற்கரைக்கு போயிட்டு பார்ப்போம் வாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடை எல்லாமே சூடாக தான் இதுலேயும் வருது. நெத்தலி வந்து அந்த சைட்லேருந்து வரும்னு சொன்னாங்க. 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா பாதிக்கப்படுறா 300 ரூபா 300 ரூபா 300 ரூபா 300 ரூபா 300 ரூபா 300 ரூபா. சரி நன்றி அண்ணா. நீங்கள் எங்கே இருக்கு நெத்தலி வந்து நாங்கள் வாங்க வந்தோம். அதில் வந்து 1500 ரூபாய்க்கு ஒரு அண்ணா நெத்தலி வாங்கியதை நாங்கள் நினச்ச மாதிரி ஜாவாரின்ட்டு பார்த்தா டென்மார்க்லேருந்து வந்தவர். அவர் முதல் சொன்னார் எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் உங்கள் பிரச்சனை இல்லை எடுங்கொண்டார். நான் என்னடா ஜாவாரி 1500 ரூபாண்டாலும் அந்த எடுத்த விலைக்கு தர மாட்டணுமே இந்த மாதிரி சொல்ல சொன்னார். இல்லை தான் வந்து டென்மார்க்லேருந்து வந்தேன் நான் நீங்கள் உங்களை தெரியும் எனக்கு நீங்கள் எடுங்கன்னு சொல்லி ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் நெத்தலி எடுத்தோம். உண்மையிலே அந்த வீடியோ விருப்பப்படையில்லை, அதெல்லாம் வந்து நாங்கள் காணொலி காட்டலை. இப்போ அவரோட வந்து இங்கே ஒரு கேம்ப் ஒன்று விட்டுருக்காங்களாம். அந்த கேம்பும் அதாவது கெட்கோளம் இதுக்கு பக்கத்தில். இப்போ அந்த விட்ட கேம்பையும் போயிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இருக்கு கொண்டு வாங்க பார்ப்போம். நாங்கள் இப்போ வந்தது இந்த ரோட் தான். இந்த ரோட்டால் போய் தான் வந்து அந்த கெட்கோளம் கடற்கரையில் நெத்தலி மீன் வாங்கியிருந்தோம். இந்த போகும்போது இந்த இடத்த பார்த்துட்டு தான் போனோம். இந்த இடம் வந்து இராணுவ கேம்பாக இருந்தது. இராணுவம் வந்து இந்த இடம் தங்கியிருந்தது. இது வந்து வெறும் காணியாக இருந்த இடத்துல இராணுவம் தங்கி இருந்துட்டு போகும்போது அதை கட்டணம் எல்லாத்தையும் வந்து இடிச்சிருக்கணும். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் வாசல். அதெல்லாம் நான் நினைக்கிறேன். அவரை எங்களை சொன்ன இதையும் எடுத்து போடுங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போ எடுத்தோம். அண்ணா தான் டென்மார்க்லேருந்து வந்தவர். அவர் பெருசாக காணொலியில் வேற விரும்பல. இப்படியே நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாசல் எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சீமேந்தர் செய்து வச்சிருக்கணும். நான் முழுக்க கட்டணங்கள் எல்லாத்தையும் வந்து உடைச்சிட்டு போயிருக்கேன். இதெல்லாம் இராணுவம் கட்டின கட்டணம்ன்றபடியாக பாருங்கள். எல்லா கட்டணமும் வந்து முற்று முழுதாக வந்து இடிக்கப்பட்டு பாருங்கள். இந்த இதில் இல்லை எல்லாத்தையும் வந்து முற்று முழுதாக இடிச்சிட்டு போயிருக்கணும். இப்படியே வந்து நாங்கள் இந்த பக்கத்தில் நேராக போனால் அப்படியே இந்த கேம்பை ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம் வாங்க. இந்த பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேண்டிய அந்த இராணுவ கேம்பிൻ്റെ இதில் ஒரு தூய் மாதிரி அமைச்சிருக்கணும். இந்த இடத்துல இதெல்லாமே வந்து உடைச்சிருக்கணும். அதே மாதிரி இதில் வந்து நான் நினைக்கிறேன் விகாரை அமைஞ்சிருக்கு போட்டது. புத்தர் விகாரை வந்து இந்த அரச மரத்தில் வச்சு வணங்கியிருக்கணும். எல்லாமே வந்து தரமாட்டோம். இராணுவம் வந்து அமைச்ச இடமன்றபடியாக எல்லாத்தையும் உடைச்சிருக்கணும். இப்போ நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் முடிச்சிருக்கணும். இந்த பாதை வந்து ஒரு மணல் பாதை மாதிரி போட்டு கல் போட்ட இடம். நாங்கள் மோட்டர் பைக்லேயே போய் காட்டுறோம். அவ்வளோ தூரம் நடந்து போகிறது எனக்கு கஷ்டம். இவ்வளோ தூரம் நடக்க இந்த பாருங்கள் அந்த கட்டத்தை பாருங்க. நான் ஃபுல்லாக பிடிச்சி தர மாட்டோம். அது முற்று முழுதாக அடிக்கையிலே அந்த ஓரளவுக்கு தானே என்ன பாருங்கள் ஃபுல்லாக. இந்த ஆலமரத்தை பாருங்கண்ணா. அந்த ஆலமரத்தில் உள்ளுக்கு அந்த வேர்களை பாருங்கள். பாம்பு இருக்கிற மாதிரி கிடக்கேன்னு டக்குன்னு பார்க்க பாம்பு அதுக்குள்ள படுத்துருக்க மாதிரி. பிள்ளையார் சரஸ்வதி புத்தர் எல்லாம் வச்சு கும்பிட்டுருக்காங்க. நல்லா இருக்குல்ல இடம் என்ன. பெரிய ஒரு ஆலமரம் இதில். அந்த ஆலமரத்துக்கு இல்லை அது பெரிய ஆலமரம் சின்ன இப்போ தான் விழுது விடுறது என்ன பெரிய அளவு கண்டு இல்லை. இந்த நல்லா இருக்கு. ஏமான பிரதேசம் என்ன இதுஞ்சால போகுது உள்ளுக்கு. அங்கே அதில் ஒரு படகு ஒன்று இருக்குது. ஃபைபர் படகாகும். ஆலமரம் தான் ஏன் கிடையாது. அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் போலாம் கிடக்கு கேம்ப். இங்கே பாருங்கள் அந்த அதில் எல்லாம் அது நினைக்கிறேன் கேண்டீனா இல்லை பாத்ரூம் அந்த குளிக்கிற இடம் போல் அந்த இடங்கள். ஓ இதால் எங்கே போகலாம்னு தெரியல. இதில் அந்த எல்லாம் உடைஞ்ச காணி தான் முழுக்க. உள்ளுக்கு மணல் இதால் பாதைன்ற வழியாக பெரிய அளவில் அந்த அவங்க பாதை மாதிரி அமைக்கலாம். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தான் காணியன். அந்த தொங்கலில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொங்கல் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவு பரப்பு அளவு வந்து இப்படியே கேம்பாக இருந்திருக்கு. இப்போ எல்லாமே வந்து முற்று முழுதாக வந்து இடித்து போட்டு போயிருக்கணும். இதையும் வந்த வழியில் அப்படியே பார்த்தோம். அந்த அண்ணா டென்மார்க்லேருந்து வந்த அண்ணா சொன்னது இதையும் நீங்கள் இப்போ காட்சிப்படுத்துங்கன்னா அப்படியே காட்சிப்படுத்திட்டு நாங்கள் இப்போ இங்கெல்லாம் பயணிக்க போகிறோம்.